بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد ابن عبد الله وعلى آله وأصحابه وجميع تباعه بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن إبراهيم كان أمة قانتا لله حنيفا ولم يك من المشركين شاكرا لأنعمه اجتباه وهداه إلى صراط مستقيم وآتيناه في الدنيا حسنة وإنه في الآخرة لمن الصالحين ثم أوحينا إليك أن اتبع ملة إبراهيم حنيفا وما كان من المشركين. وقال الله تعالى في مكان آخر وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال عهد الظالمين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் வல்ல அல்லாஹுடைய திருநாமம் கொண்டு இன்றைய ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்தாலும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்று முறித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் உலகத் தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை முற்றுமுழுதாக தமது வாழ்க்கையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉத் தாபிஈன்கள், ஹக்கான முஃமின்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையில்லம் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு ஏவிய சகல ஏவல்களையும் எமது வாழ்க்கையின் சகல தருணங்களிலும் முற்றுமுழுதாக கடைபிடிக்கும்படியும் அவர்களினால் விலக்கப்பட்ட சகல விலக்கல்களில் இருந்தும் முற்றுமுழுதாக விலகி தூரமாக எம் வாழ்க்கையை அமைத்து கொள்ளும்படி ஆரம்பம் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியா என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அருமையான இஸ்லாமிய உறவுகளே, நாம் இருக்கக்கூடிய இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தின் நாம் இருக்கக்கூடிய இந்த காலம் மிக பெருமதியான காலம். அல்லாஹ்வால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்ட மிக முக்கியமான காலம்தான் இந்த காலம். இந்த நேரத்தில் எமக்கு முன்னால் பல இபாதத்துகள், நோன்பு, அரஃபாவுடைய நோன்பு, ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகள், உதுஹிய்யாவுடைய வணக்க வழிபாடுகள் என்றெல்லாம் மிக முக்கியமான இபாதத்துகளை கொண்ட ஒரு காலம்தான் இந்த காலம். இந்த நேரத்தில் இந்த இபாதத்துகளை எல்லாம் நாம் சென்ற காலங்களில் ஓரளவு நாம் விளங்கி வச்சிருப்போம். இதில் குறிப்பாக அல்லாஹு தஆலா இந்த இபாதத்துகளுக்கெல்லாம் பின்னால் ஒரு மிக முக்கியமான சில வரலாற்று பின்னணி, தியாகம் செய்த குடும்பம் என்று
இந்த இபாதத்துடைய மைல்கல் யார் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா குறிக்கக்குள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மிக முக்கியமான ஒரு இடத்துல குறிக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்தில் ஒரு மனிதர் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஒரு பாடத்தை தனி மனிதனாக இருந்து கொண்டு உலகத்துக்கே புகட்டியவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் எந்தளவு உலகத்தில் இன்றைக்கு புரட்சிகரமான ஆயிரக்கணக்கான கதைகளை நாம் கேள்விப்படுறோம், வாசிக்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒருவர் தான் நபிமார்களுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அபுல் அம்பியா, நபிமார் என்றாலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர்கள், நெருக்கமானவர்கள். அவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று அல்லாஹ் தஆலாவா அழைக்கப்படக்கூடிய ஒருவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதுக்குரிய காரணங்களை நாம் கொஞ்சம் மேல்வாரியாக பார்த்து அதிலிருந்து நாம் என்ன பாடம் படிக்கலாம், எங்களுக்கு என்ன பலன் பெறலாம் என்று பார்த்தோம்னா, ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இளம பருவத்திலிருந்து இறுதி வரைக்கும் அவர்கள் ஒவ்வொரு வகையான தனி மனித புரட்சியை செய்திருக்கிறார்கள். அந்த புரட்சி எப்படியான புரட்சி என்று சொன்னால், எங்கோ சென்று கொண்டிருந்த உலகத்தை அப்படியே மறுபக்கமாக பிடிச்சு இழுத்து நிமித்தி திசையை மாற்றி அமைச்ச ஒருவர் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தனி மனிதராக இருந்து கொண்டு அல்லாஹுவை ஒரு ஆள் எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாடத்தை முதலாவது எங்களுக்கு படித்து தந்தவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஈமான் என்று சொன்னால் இதுதான் ஈமான் என்றத செயல்முறையில் நடைமுறையில் செஞ்சு காட்டியவர்கள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை குறிப்பிடக்குள்ள இன்ன இப்ராஹீம கான உம்மதன் கானிதன் லில்லாஹி ஹனீஃபா வலம் யகு மினல் முஷ்ரிகீன். கண்டிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கான உம்மதன், ஒருவராக இல்லை ஒரு சமூகமாக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு உலகம், அவர் தனி மனிதராக இருந்து ஒரு உலகமாக மாறி உலகத்துடைய திசையை மாற்றினார்கள் என்றால் அதற்குரிய இரண்டாவது காரணம் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற நிலப்பாட்டில் வாழ்வதும் மௌத்தாகிறதும் அல்லாஹ்வுக்காகத்தான் என்றதில் தெளிவாக இருந்தார்கள். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனது எந்த வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் நான் வாழ்வதும் மௌத்தாகிறதும் அகிலத்தாரின் இரட்சகன் அல்லாஹ் ஒருவனுக்காக மாத்திரமே என்ற கொள்கையில் தெளிவாக உறுதியாக இருந்தார்கள். அதனுடைய ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும். அவர்கள் வாப்பா வீட்டுக்குள்ளால முதலாவது வாப்பாவை திருத்தணும். முதலாவது திருத்துதல் என்றது எங்கிருந்து ஆரம்பமாக வேண்டும்? வீட்டுக்குள்ளால திருத்தணும், ஊரை திருத்தணும், நாட்டை திருத்தணும், உலகத்தை திருத்த வேண்டும் என்ற அந்த பயணத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிக துல்லியமான சிந்தனையோட பயணிக்கிறார்கள். வீட்டுக்குள்ளால அல்லாஹ்வை சொல்றதுக்கு ஆள் இல்லை, ஈமான கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இவங்க எப்படி இருந்தாங்கண்டா, வாப்பா சில வியாபாரி, சில வியாபாரம் செய்கிற அந்த வாப்பாவோட தர்க்கம் செய்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அதை எல்லாத்தையும் குர்ஆன்ல வருஷப்படுத்துகிறான்.
வாப்பாட்ட போய் முதலாவது வாப்பாவை திருத்தணும். வாப்பாட்ட பிழை இருக்குதா, வாப்பா குடும்பத்தை திருத்தக்குள்ள வாப்பா எது செஞ்சாலும் சரி, அவர் எது செஞ்சாலும் பிழை இல்லை, திருத்தக்குள்ள முதலாவது வாப்பா, உம்மா, நானா, தம்பி, குடும்பம் என்று குடும்பத்தை முதலாவது சீராக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது வாப்பா தான் சிலை செஞ்சு விற்கிறவர். அல்லாஹ் பற்றி ஊருக்கு சொல்றதுக்கு முன்னால வாப்பாட்ட சொல்லுவோம். வாப்பாட்ட சொன்னாங்க, யா அபதி லா தஅபுதிஷ் ஷைத்தான். வாப்பா, என் அருமை தந்தையே, ஷைத்தானை வணங்க வேண்டாம். வாப்பாட்ட சொன்னாங்க. வாப்பா எடுத்த உடனே கேட்டாரு, அராகிபுன் அன்த அன் ஆலிஹதி யா இப்ராஹிம். இப்ராஹிம், ஏண்ட சிலைகளை நீ வெறுக்கிறாயா? லஇன் லம் தன்தஹி லஅர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா. லஇன் லம் தன்தஹி லஅர்ஜுமன்னக். இந்த சில கில ஷைத்தான்லாம் சொன்னா கல்லடிஞ்சு கொன்றுவேன். வஹ்ஜுர்னி மலியா, என்னை விட்டு போயிடணும். வாப்பா வீட்டிலிருந்து மகனை வெளியே போடுறாரு. இந்த நேரத்தில் வாப்பா தானே ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி சமாளித்து ஏதாவது செய்வோமே என்று அந்த ஈமானுக்கு முன்னால அட்ஜஸ்ட்மெண்ட் பாடத்தை நடத்தல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வாப்பாக்கு அழகா சொன்னாங்க. எல்லா இடத்துலையும் என் அருமை தந்தையை என்ன கண்ணியமா சொன்னாங்க. அடிச்சு விரட்டுவேன் என்று சொன்ன பிறகும் கண்ணியமாகத்தான் சொன்னார்கள். قال سلام عليك سأستغفر لك ربي إنه كان بي حفيا. سلام عليك பாப்பா, சலாத்தை சொல்லிட்டு நான் போய்த்து வாரேன். ஏண்ட அல்லாஹ் என்ன நன்கறிஞ்சவன் என்னட்டு அழகா வாப்பா விட்டு முதலாவது பிரிகிறாங்க. பிறந்த ஊர்ல வாப்பா வெளியே போடுறாரு, ஈமான சொன்னோன்னு வெளியே போடுறாரு. ஆனால் கோட்பாட்டில் எந்த விதமான மாற்றத்தையும் காட்ட இல்லை. தெளிவாக ஷிர்க்கு இதுதான் என்று விளங்கினதுக்கு பிறகு அந்த ஷிர்க்கை எந்த வகையிலையும் எந்த கதைகளையும் சொல்லி சமாளிக்காம ஷிர்க்கு தான், வாப்பாவா இருந்தாலும் அந்த ஷிர்க்கு அங்கீகரிக்க இயலாது, அடித்து வெளியே போட்டாலும் போடட்டும், ஷிர்க்க நான் ஏற்க மாட்டேன், முழுமையாக தந்தையிடமிருந்து சலாத்தை சொல்லிவிட்டு விடைபெறுகிறார்கள். இந்த ஈமான்ல முதல் கட்டவங்க எல்லாருக்கும் தேவை. இன்றைக்கு அல்லாஹ்களை மன்னிக்க வேண்டும். ஈமான் எல்லாம் பேசுவோம், நாங்க ஈமான பேசினா நபிமார்கள் கூட தோத்துருவாங்கன்னு சந்தேகம் வரும். ஆனா பல இடங்கள்ல பார்த்தோம்டா அந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சமாளிச்சு அங்கால நெளிஞ்சி இங்கால நெளிஞ்சி எல்லா கதையும் சொல்லிட்டு ஷிர்க்க அங்கீகரிச்சுட்டு போயிடுறோம். அல்லாஹ்களை மன்னிப்பானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துணிச்சலாக தெளிவாக இருந்தார்கள், சொன்னார்கள். பிறகு ஊருக்கு சொன்னார்கள், மன்னனுக்கு சொன்னார்கள், மன்னனோட பெரிய விவாதம் நடத்தினார்கள். எல்லாத்தையும் கடந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல கஷ்டங்கள் பல சோதனைகளை முகம் கொடுத்து கொண்டே போனார்கள். ஆனா எந்த இடத்திலையும் பின்வாங்க இல்லை, ஈமான் அடிப்படையில் போய்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் பல சோதனைகளை கொடுத்து கொண்டே இருந்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து காட்டினார்கள். அல்லாஹ்வுக்காக வாழ்வது எவ்வாறு, ஈமானுடன் வாழ்வதென்றால் என்ன என்று வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றார்கள். அந்த வாழ்க்கையில வெளிப்பட்டதுதான் இன்றைக்கு உல்ஹையாவுடைய இபாதாவா இருக்கட்டும், ஹஜ்ஜுடைய இபாதாவா இருக்கட்டும், உம்ராவாக இருக்கட்டும், அங்க செய்ற தவாஃப் சஅயாக இருக்கட்டும், எந்த இபாதாவா இருந்தாலும், ஏன் நாங்க அன்றாடம் தொழக்கூடிய தொழுகையில அத்தஹியாத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய ஞாபகம்
ஒவ்வொரு தொழுகையிலே வருகிறது என்றால் அல்லாஹ் எந்த அளவு தூரம் அவர்களை கபூல் செய்திருக்கிறான். எனவே நாம் உண்மையான முஃமினாக வாழ வேண்டுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு வகையான பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு வாழ வேண்டும். அது மட்டுமில்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து வரக்கூடிய பல சுன்னத்துகள், பல இபாதத்துகள் நாம் பார்க்கிறோம். அதில் மிக முக்கியமான ஒன்று தான் குழந்தைய பெற்று வளர்க்கிறது என்றதில் சாலிஹான பிள்ளையாக என்ற பிள்ளையை நாம் வளர்த்தெடுத்து விட வேண்டும். மனைவி சாலிஹான மனைவியாக வாழ வேண்டும். இந்த பகுதியில் அந்த வாழ்க்கை பகுதியை நாம் பார்த்தா எவ்வாறு இருக்கு? ஆச்சரியமான பகுதி. வயது போன காலம், குழந்தை கிடைச்சிருக்குது. இப்போ நீண்ட வரலாறு நான் முழுமையாக கேட்டிருப்போம். அந்த அறுக்க சொன்ன பருவம் இவர்கள் 100 வயசை தாண்டின பருவம். பிள்ளைக்கு 17 வயசு இருக்கும். இந்த நேரத்தை அறுக்க சொன்ன நேரம் அந்த பிள்ளையும் ஈமானுடைய அடித்தளத்தில் உருவாகின பிள்ளையாக இருந்ததால பதிலும் அதே மாதிரிதான் அமைந்தது. வாப்பா கேட்ட கேள்வி, فَلَمَّا بَلَغَ مَعَهُ السَّعْيَ قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. பருவ வயதை அடைந்த பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டார்கள், யா புனைய, என் அருமை புதல்வா, இன்னி அரா ஃபில் மனாம், இரவில் உறக்கத்தில் கனவில எனக்கு இறை கட்டளை இடப்படுகிறது, உன்னை அறுக்க வேண்டும். ஃபந்துர் மாதா தரா, உனது சிந்தனை என்ன, உன்னோட யோசனை என்ன? மகன்கிட்ட வந்து 17 வயசு மகன்கிட்ட வந்து வாப்பா சொல்றாரு, உங்களை அறுக்க சொல்லி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், உங்களோட யோசனை என்ன? அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கட இன்றைய குழந்தை வளர்ப்போட அந்த கதையை ஒப்பீடு செய்தோம்டா எங்களோட புள்ளேட்ட வந்து இதை சொன்னா அடுத்த என்ன நடக்கும்? யார கத்தி முந்துமோ தெரியாது. வாப்பாட கத்தி முந்தியோ இல்லையோ, புள்ளைய கத்தி முந்துமன்றது ஓரளவு சுதாரிக்கலாம். அருமையானவர்களே, இஸ்லாம் உறவுகளே, அந்த நேரத்தில் புள்ள சொன்ன பதில் ஃபந்துர் மாதா தரா, இவங்க சொன்னது அறுக்க சொல்றான். அவங்க சொல்ற பதில் அறுக்க சொல்லி சொல்ல இல்லை. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னதை செய்யுங்கள். قال يا أبت افعل ما تؤمر, அல்லாஹ் சொன்னதை செய்யுங்கள் நான் சொன்னார்கள். அருங்கள், அறுக்கலாம் அனுமதிக்க இல்லை. அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதை சொல்லுங்க, செய்யுங்கள். அறுக்க சொன்னால் அறுத்து விடுங்கள், அரிக்க சொன்னால் அரித்து விடுங்கள், எதை சொல்றானோ அதை செய்து விடுங்கள் என்று ஒன்றுமே கேட்க வேணாம். அல்லாஹ் சொன்னதை முற்றுமுழுதாக நிறைவேற்றி விடுங்கள். ஈமானுடைய அடித்தளம் மரம் என்ன தளத்தில் வளர்கிறதோ அந்த தன்மைதான் கிளையில உருவாகும், கனியில உருவாகும். ஈமானுடைய தளம் சரியாக இருந்தது, தாயுடைய தளம் சரியாக இருந்தது, குழந்தையுடைய பதில் முறையாக வந்தது. அருமையான இஸ்லாம் உறவுகளே, இந்த கட்டம் அறுக்க வேண்டும். فَلَمَّا أَسْلَمَا وَتَلَّهُ لِلْجَبِينِ, அறுப்பதற்கு தயாராகி 2 பேரும் வாப்பாவும் மகனும் தயார், முழுமையாக சரணடைந்ததற்கு பிறகு, அறுக்க தயாரான பிறகு அல்லாஹ் சொன்னான், وَنَادَيْنَاهُ أَن يَا إِبْرَاهِيمُ قَدْ صَدَّقْتَ الرُّؤْيَا إِنَّا كَذَلِكَ نَجْزِي الْمُحْسِنِينَ. இப்ராஹிம், قَدْ صَدَّقْتَ الرُّؤْيَا, கனவுல நாங்க இட்ட கட்டளை நீங்க நிறைவேற்றி விட்டீர்கள்,
உண்மைப்படுத்தி விட்டீர்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நாம் அதுக்கு பிறகு அறுக்கிறதுக்கு ஆட்டை கொடுத்தோம். நல்லா வரலாற்றை நீட்டி கொண்டு போறான். சொல்லக்குள்ள அல்லாஹ் சொல்றான் இறுதியாக, இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன், இது கடினமான சோதனை. தண்ட மகனை அறுக்க வேண்டும். ஒவ்வொரு ஆம்பளை பிள்ளையையும் பெத்த வாப்பாவுக்கு மட்டும்தான் இந்த கருத்து தத்துரூபமாக விளங்கும். ஒரு வாப்பாக்கு ஆம்பளை புள்ள இருக்குதுண்டா, வளர்ந்து வருதுண்டா, அந்த வாப்பாவுக்குத்தான் இந்த சிந்தனை தத்துரூபமாக விளங்கும். மற்ற ஆக்களுக்கும் விளங்கும், அதை விட கூடுதலாக இவர்களுக்கு தான் விளங்கும். அருமையான இஸ்லாம் அவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பருவத்தை சொல்ல இயலாது கடந்து கடந்து உச்சத்துக்கு வந்தார்கள். அல்லாஹ் தாலா அவங்களுக்கு தான் கொடுத்தான் சர்டிபிகேட். அல்லாஹ் கொடுத்துட்டான். எல்லாத்திலையும் நீங்க பாஸ், ஒன்றிலே ஃபெயிலாக இல்லை. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நாம் படிக்கிற இந்த பாடம்தான், புள்ளைய புள்ள மாதிரி வளர்க்க வேண்டும், மனைவிய மனைவி மாதிரி வளர்க்க வேண்டும். ஈமானுடைய தளத்தில் தடம் பெறக்கூடாது, ஈமான் தடுமாறிவிடக் கூடாது. அந்த இடத்தில் தடுமாறினால் முழு வாழ்க்கையும் இருண்டு போய்விடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்கெங்கெல்லாம் போனார்களோ ஈமான அல்லாஹ் ரசூல மார்க்கத்தை சொன்ன ஒவ்வொரு கட்டத்திலும் தெளிவாகத்தான் இருந்திருக்கிறார்கள். எந்த இடத்திலையும் சப்பிட்டு போக இல்லை, மிக தெளிவாக இருந்திருக்கிறார்கள். அந்த பாடம் இன்று வாழக்கூடிய எனக்கு உங்களுக்கும் எமது சமூகத்துக்கு மிக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே நாம் இந்த தோன்றல்ல உல்ஹிய்யாவுடைய இபாதத்துக்காகவே நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம் என்றால், அந்த ஹஜ்ஜுடைய இபாதத் செய்யக்கூடியவர்கள் செய்வார்கள். ஹஜ்ஜு யாருக்கு கடமை என்ற ஒரு பகுதி இருக்கிறது. ஒருவருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறது. அந்த வசதி வாய்ப்பு எந்தளவுண்டா, ஹஜ்ஜுக்கு போய் வரக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் தண்ட செலவனத்துக்கு உட்பட்டவர்களுக்கு ஹஜ்ஜுடைய காலம் ஒரு 30 நாள் என்றால் அந்த 30 நாளுக்கும் போய், அல்ல 10 நாள் என்றால் அந்த 10 நாள் போய் வரக்கூடிய இடப்பட்ட காலத்தில் சகல விதமான ஏற்பாடுகளையும் செய்தது போக மேல் மிச்சமாக ஹஜ்ஜு செய்கிற பொருள் இருந்தால், பணம் இருந்தால் அவர் மீது ஹஜ்ஜு கடமை. அவர் ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். ஹஜ்ஜு கடமையாகிட்டா பிற்படுத்தக்கூடாது. கடமையாகி பிற்படுத்தி அவருக்கு மீண்டும் செய்ய இயலாம போனா கலாவாக இருக்கும், கலாவாகிவிடும். அவர் மௌத்தாகினால் அவருடைய அனந்தர சொத்தை பங்கு வைக்கிறதுக்கு முன்னால அந்த பணத்தில் இருந்து வேற ஒரு ஆளை, குடும்பத்திலேயோ உறவினர்களோ யாரோ ஒரு ஆளை ஹஜ்ஜுக்கு அனுப்பி அந்த இபாதா கலாவாக்கப்பட வேண்டும். அந்த சொத்து போக மீதமான சொத்தை தான் அனந்தர சொத்தாக பிரிக்கலாம். எனவே ஹஜ்ஜுக்கு இன்றைய காலத்தில் சாதாரணமாக ஒரு 20 லட்சம் 25 லட்சம் என்ற பணம் ஒருவரது மேலதிகமாக இருக்கிறது. முன்னால் சொன்ன விஷயங்கள் உட்பட இருந்தால் அவர் ஹஜ்ஜுக்கு செய்ய வேண்டியவர். அதில் இன்னொரு பகுதி தான் ஹஜ் என்றது வெறும் சுற்றுலாவில் போய் வார பயணம் இல்லை. ஹஜ் பயணம் என்றது அந்த பயணம் போய் வந்தா வாழ்க்கையில ஹஜ்ஜு வெளிப்பட வேண்டும். அவர் ஆளை பார்த்தா அவர் நடவடிக்கையில எல்லாம் முழுமையான மாற்றம் இருக்க வேண்டும். நான் போனது ஹஜ்ஜுக்கு இபாதா செஞ்சு வந்திருக்கிறேன், என்னை மாற்றி வந்திருக்கிறேன், முழுமையாக மாற வேண்டும். இந்த கட்டங்களே கடந்துட்டு திருப்பி வந்திருக்கிறார். இன்றைக்கு பார்க்கிறோம், போறாரு, போக முந்தி என்ன ஹாஜியாரோ அவரே தான் திரும்பி வாராரு. ஹஜ் செஞ்சிருக்கிறார், பேசினால் அறவாசி பச்சை பொய்யா இருக்குது, கொடுக்கல் வாங்கல்ல மோசடி. ஆக்கள் என்ன சொல்வார்கள், இந்த ஹாஜியார் பொய் சொல்ற ஹாஜியார், இவரை நம்ப இயலாது. இப்படியாக போகக்குள்ள இபாதத்துல மகத்துவம் இல்லாம போயிடும். ஒரு 10-30 வருடங்களுக்கு முன்னால பார்க்க ஏலமாக இருந்த என்னண்டா, ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போனாருண்டா, போய் வந்தாருண்டா, அவருடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றம் தென்படும். அவருடைய பேச்சு, நடவுட பாவன செயற்பாடுகள் எல்லாம் அவர் ஹஜ்ஜு செஞ்ச ஒரு புனிதத்துவத்தை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அவரிடத்திலிருந்து. இதனால அந்த இபாதத்துக்கு பிறகு மாறினது தான்.
அதுக்கு பிறகு அந்த பொய் புரட்டு ஏமாற்றம் எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது. அந்த இபாதா கபூலாகிறதுக்குரிய அடையாளம் அதுதான். எனவே ஹஜ்ஜுடைய இபாதா இருக்கிறது. அதுபோக நாம் உல்ஹியாவுடைய இபாதா செய்கிறோம். என்னோட ஊரில் எல்லாம் இன்றைக்கு உல்ஹியாவுடைய இபாதா. உல்ஹியான்றது சுன்னா முஅக்கதா. கண்டிப்பாக வசதி உள்ளவர்கள், மேலதிகமான வசதி இருக்குதுண்டா கண்டிப்பாக செய்து கொள்ள வேண்டும். சில அது சம்பந்தமான ரிவாயத்துகள் சில கடினமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். வசதி வாய்ப்பு இருந்தும் யார் இந்த உல்ஹியா கொடுக்கலையோ ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, நாங்கள் பெண்ணா தொலைக்குள்ள எங்களோட கலந்து கொள்ள வேண்டாம், கிட்டையும் வரமானாம் என்று தடுத்திருக்கிறார்கள். அதே போல வேறு ரிவாயத்தில் பார்க்கலாம், அப்படி கொடுக்காவிட்டால் பல் யமுத் யஹூதியன் அவ் நஸ்ரானியன், யூதனாக அல்லது நஸ்ரானியாக மௌத்தாகட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அறிவிப்பு சம்பந்தமான சில கலாம் இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, எனவே நாம் உல்ஹியா கொடுக்கக்குள்ள பொதுவாக ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூண்டைத்தான் உல்ஹியாவை கொடுக்கலாம். இது போக இந்த கோழி மான் மர ஒன்றையுமே கொடுக்க, உலகத்தில் ஒன்றையுமே கொடுக்க இயலாது. அல்லாஹ் சொன்ன அல் அன்ஆம் பஹீமத்துல் அன்ஆம் என்றால் இவைகள் தான். ஆடு மாடு ஒட்டகங்களைத்தான் கொடுக்கலாம், வேற எதையுமே கொடுக்க இயலாது. அல்லாஹ் இபாதா என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னதைத்தான் செய்ய வேண்டும். அந்த இபாதத்தை அல்லாஹ் சொல்லிட்டு எவ்வாறு செய்ய வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். இது மிக முக்கியமான பகுதி. அதில் இன்னொரு பகுதி இருக்கிறது. இன்றைக்கு என்னென்னா, எங்களோட ஊரில் புதிதாக கொஞ்சம் தலை தூக்குற பிரச்சனை தான் என்னென்னா, அந்த இறைச்சி கடையில் காசை கொடுத்துட்டு இறைச்சி வாங்கி கொடுக்குற மாதிரி உல்ஹியாவும் முறை மாறி இந்த நிலைக்கு போகுது இன்றைக்கு. அதாவது உல்ஹியா என்றது பிரதானம் இராகத்துத்தம், இரத்தமோட்டல். இது பிரதானம். இஹ்ராகுத்தம் என்று சொல்லுவாங்க. இரத்தம் ஓட்டுதல் பிரதானம். ஆனால் இரத்தம் ஓட்டுற நேரம் அந்த பிராணி இந்த உல்ஹியா கொடுக்கிறவருக்கு சொந்தமாக இருக்கிறதா அல்லது அந்த பிராணி உரிமையாளருக்கு சொந்தமாக இருக்கிறதா என்றதில் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு என்ன செய்கிறேன்டா, மாட்டு உரிமையாளருக்குத்தான் மாடு உரிமையாக இருக்கு. அறுத்து ரத்தம் ஓடி எல்லாம் முடிஞ்ச பிறகு தராசில் நிறுத்து கிலோவுக்கு காசு கொடுக்கிறது. ஓடுற நேரம் இவருக்கு சொந்தமாக இல்லை, அந்த மாடு அந்த பிராணி இவருக்கு சொந்தம் இல்லை. அப்ப அந்த இறைச்சி என்ன, அதுக்கு சொல்ற தபீஹத்துல் லஹ்ம் நான் சொல்றது, அது வெறும் இறைச்சி. இறைச்சி கடையில போய் காசு கொடுத்து வாங்க இறைச்சியும் இந்த இறைச்சியும் சரிசமன். இது உல்ஹியா இல்லை. எல்லாரும் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் இந்த மசாலாவை. ஏனென்று சொன்னா இந்த மிருகங்கள் இந்த கால்நடைகளை விற்கிற வியாபாரிகள் இருப்போம், வியாபாரத்தோட சம்பந்தமான ஆக்கள் இருப்போம், உல்ஹியா கொடுக்கிற ஆக்கள் இருப்போம். இவ்வளவு செலவழித்து கொடுக்கிற நேரம் இந்த பிழையை விட்டுட்டா நாங்கள் செலவழித்ததுல அந்த கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்காது. இறைச்சி கொடுத்த நன்மை கிடைக்கும், உல்ஹியா கொடுத்த நன்மை மட்டும் கிடைக்காது. ஏண்டா தனக்கு சொந்தமான கால்நடை தான் இருக்க வேண்டும். அறுக்கிற நேரம் வியாபாரிக்கு சொந்தமாக இருந்தால் அது செல்லுபடியாகாது. இதைத்தான் இன்றைக்கு அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவும் இதை ஃபத்வாவாக தமிழில் அவங்களோட உத்தியோகபூர்வமான பேஜில் வெளியிட்டு இருக்கிறார்கள். இது மாதிரி உலகத்தில் தாருல் இஃப்தால் மிஸ்ரியா இருக்கிறது. இதே போல உருதுன் பல அரபு நாடுகளில் பார்த்தோம்னா இதை மிக தெளிவாக அவங்க பேசிக்கிற, அதாவது இத்மாமு ஷிராஇ கப்ல தப்ஹி, அதாவது அறுக்கிறதுக்கு முன்னால கொடுக்கல் வாங்கல் முழுமை பெற வேண்டும். அப்படி பெற்றால்தான் அறுக்கிற பிராணி உல்ஹியா கொடுக்கிறவருக்கு சொந்தமாக இருக்கும், அந்த உல்ஹியா கொடுத்த நன்மை கிடைக்கும். அறுத்துட்டு நிறுத்து கொடுத்தோம்டா இறைச்சியை கொடுத்த நன்மை கிடைக்கும், ஆனா உல்ஹியா கொடுத்ததாக ஆக மாட்டாது. இது தெளிவாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு நான் ஒரு 10 ரூபா 100 ரூபா கூடுதலாக குறைதலாக கொடுக்க வேண்டி வரும். அதனை சரியாக பார்த்து சில நிற்கிற முறைகள், சில பார்வையாக நிற்பார்கள், கழிவுகள் எல்லாத்தையும் தூரமாக்கிட்டு அவர் நிறுத்தி ஏற்கனவே காசை கொடுத்து முழுமையாக தன்னகப்படுத்த வேண்டும்.
அது தமல்லுக் என்று சொல்ல. தமல்லுக்ன்றது தண்ட மில்கியத்ன்றது தனக்கு சொந்தமாக முழுமையாக அது தனக்கு சொந்தமாக வேண்டும். இன்னும் ஒரு பகுதியில் பார்க்குறதா இருந்தால் அது அந்த மிருகத்தை வாங்கி தங்களோட சேர்த்து வளர்த்து தண்ணி கொடுத்து சாப்பிட கொடுத்து ஒன்றாக வச்சுத்தான் அதை என்ன செய்ய வேணும்னு சொன்னால் பராமரித்து தங்களோட வீட்டில் தங்களுடைய எல்லைக்குள்ளால அழகாக அந்த அறுத்து பங்கு போடுற விஷயங்கள் அரங்கேற வேண்டும். இதுதான் சரியான முறை. நாங்கள் இந்த இந்த இதில் இதை கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தலாம். எனக்கு சொந்தமாகி விட்டதா என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். சொந்தமான பிறகுதான் இருக்க வேண்டும். மற்ற பகுதி இடங்கள் பிரச்சனை இருக்கும், பொது இடங்கள் இருக்கிறது, கூட்டாக கொடுக்குறதா இருக்கிறது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் எனது மாடு இதுதான், எனது மிருகம் இதுதான், அது முழுமையாக சொந்தமாகி விட்டது என்றதில் தெளிவாக இருக்க வேண்டும். நிறுத்திட்டு கொடுத்து இறைச்சி கடையில் வியாபாரம் செய்கிற மாதிரி அந்த வேலையை செஞ்சுட்டு முழுமையான நன்மையை கண்டிப்பாக நான் எதிர்பார்க்க இயலாது. எனவே அந்த பகுதியை சரியாக சீர் செய்து கொண்டு நான் இந்த புனிதமான இபாதாவை செய்ய வேண்டும். இந்த இபாதா என்றது பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும், ஊருக்கு தெரிய வேண்டும். இந்த இபாதா எங்களோட ஊரில் ஒவ்வொரு வருஷம் நடக்குது. எங்களோட வாப்பா ஒவ்வொரு வருஷம் உல்ஹியா கொடுக்குறாரு, எங்கள் குடும்பத்தில் கொடுப்பாங்க, சேர்ந்து கொடுக்கலாம். ஒரு மாடா 7 பேர் பங்காக சேர்ந்து கொடுக்கலாம். ஒரு ஆடு ஒரு மாத்திரம்தான் கொடுக்கலாம். அதே நேரம் பங்கு என்ற அடிப்படை இல்லாமல் ஒரு ஆட்டை ஒரு குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆள் 5000 போடுறார், அடுத்த 10 போடுறாரு, 12 என்று போட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆடை கொடுக்கலாம், குர்பான் கொடுக்கலாம், உல்ஹியா கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஆடு பங்கு என்ற அடிப்படையில் வராது. குடும்பமாக சேர்ந்து ஒரு ஆட்டை கொடுத்தோம் என்று தான் வரும். அதில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக கூட்டு உல்ஹியா என்றது சுன்னா முஅக்கதா. அது தனி ஒரு நபர் செய்யக்கூடிய இபாதா. அது கூட்டாக செய்வது சுன்னத்தும் இல்லை, வாஜிபும் இல்லை, கடமையும் இல்லை. அதை நாங்கள் நம்பிக்கையில் தெளிவாக இருக்கணும், விளக்கத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். கூட்டு குர்பான் சுன்னத்தும் இல்லை, வாஜிபும் இல்லை, கடமையுமே இல்லை. கூட்டாக கொடுத்தா வேறு நன்மை கிடைக்கும் என்ற ஒரு கதையுமே இல்லை. குர்பான்ன்றது தனி இபாதா. கூட்டாக கொடுக்கலாமா கொடுக்க இயலாதாண்டா தாராளமாக கூட்டாக கொடுக்கலாம், எந்த விதமான தடையும் கிடையாது. ஆனால் கூட்டாக கொடுக்கிறது தான் சுன்னத்தென்றோ முறை என்றோ கூடின நன்மை என்றோ ஒரு கதை அந்த இடத்துல கிடையாது. அந்த பகுதியை நான் கவனமாக இருக்க வேண்டும். உல்ஹியாவுடைய இபாதா செய்யக்குள்ள கூட்டாக கொடுக்க வேண்டும் என்றது வாஜிபோ கடமையோ கிடையாது. எனவே அந்த இபாதத்துடைய பகுதியை நாம் சரியாக நிறைவேற்ற, அதே நேரம் இறுதியாக நாம் பெருநாளுக்காக வேண்டி உடுப்பு வாங்குகிற ஒரு வேகத்தில் நம்ம சமூகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதில் நடக்கக்கூடிய வீண் விரயங்கள் எல்லாம் தனிப்பகுதி பேச இயலாது. இறுதியாக நாம் பார்க்க வேண்டிய பகுதி தான் எமது சகோதரர்கள், எமது உடன்பிறப்புகள் பிலஸ்தீனில் பெருநாள் எப்படி போனாலும் நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் 8 மாசமாக பிறந்த மண்ணில் அந்த குறுகிய நிலப்பரப்புக்குள்ளால 8 இடங்களுக்கு இடமாற்றப்பட்டு அகதிகளாக்கப்பட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டு இன்னும் ஒன்றாக குமிக்கப்பட்ட இடத்துல பயங்கரமாக தாக்கப்படக்கூடிய ஒரு கொடூரமான நிலை, அதை சொல்ல இயலாத நிலைக்கு வந்திருக்கிறது. உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு நான் வாழக்கூடிய காலம் அரபு உலகம் என்று சொல்லக்கூடிய 53 நாடுகளை நாங்கள் சொல்லுவோம். அந்த 53 நாடுகளுக்கு நடுவில் தான் இந்த சின்ன ஒரு பகுதியில் முஸ்லீம்கள் ஒரு 24 லட்சம் பேரை இவங்களால் சேர்ந்து பாதுகாக்க இயலாத அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. அதே நேரம் இஸ்லாமிய நாடு இல்லாத வேறு நாடுகள், குறிப்பாக ஸ்பெயின் இன்றைய குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதாவது இஸ்ரேல் ஒரு பயங்கரவாத நாடு, அவர் இஸ்ரேலிய ஜனாதிபதி ஒரு பயங்கரவாதி என்று சொல்ற அளவுக்கு துணிஞ்சிருக்கிறார்கள். ஆனால் எங்கட அரபு நாடுகள் எந்த விதமான இவ்வளவு நாளும் அறிக்கை தான் விட்டு கொண்டிருந்தார்கள். இப்ப விட்ட அறிக்கையை நிப்பாட்டி விட்டு கை கட்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில நாடுகள் ஒரு முயற்சியை செய்கிறார்கள். ஆனால் முழு அரபு உலகத்தாலும் ஒன்றுமே செய்ய இயலாத அளவுக்கு அவர்கள் செயலிழக்கப்பட்டிருக்கிறார்கள். அருமையான இஸ்லாமியர்களே, இந்த கட்டம் நான் எல்லாரும் வருந்தி அவர்களுக்காக துஆ செய்து அல்லாஹ்வுடைய உதவியை பெற வேண்டிய
மிக முக்கியமான கட்டம்தான் இந்த கட்டம். அவர்கள் பாடுபடக்கூடிய சரியான முறையில் தண்ட பூமி தனது அக்ஸா முதல் கிபிலா என்ற ஒரே நோக்கத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் இராணுவத்தில் ஒருவர் சொல்லக்கூடிய பகுதி அவர் சொல்றாரு, என்ன ஆச்சரியம் என்றா, நான் காசாவில் எந்த வீட்டுக்கெல்லாம் போனேனோ ஒவ்வொரு வீட்டிலையும் அல் அக்ஸாவை கையால வரைஞ்சி வச்சிருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாலையும் அல் அக்ஸா இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அருமையான இஸ்லாம் அவர்களே, அல்லாஹ்வுடைய உதவியை கண்டுகொண்டே இருக்கிறார்கள் அந்த மக்கள். இவர்கள் மனிதாபிமானமற்ற நிலையில உச்சகட்டத்தை செய்து கொண்டிருந்தாலும் அங்குள்ள மக்கள் மிக சிரமத்துக்கிடையில, அதாவது 1 லட்சம் 2 லட்சம் பேருக்கு ஒரு குறிப்பிட்ட ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு வெளிவாசல் ஒரு டாய்லெட் அடிப்படையில் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஜெயிலில் இருந்து 8 மாசத்துக்கு பிறகு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தகவல் எடுத்தோம்டா அவங்க சொல்றாங்க, 8 மாசமா நான் குளிக்க இல்லை, 8 மாசமாக நான் உடுப்பு மாத்த இல்லை, 8 மாசமா எங்களுக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்கும் என்று ஒவ்வொருத்தருடைய கதையை சொல்லி முடிக்க இயலாது, கேட்டு முடிக்க இயலாது. மனித அவலம் நடக்கிறதுல அதி உச்ச உலக வரலாற்றில் இது மாதிரியான மனித அவலத்தை இந்த உலகம் பூகோளம் கண்டே இருக்காது. இஸ்லாமிய ஆட்சி இருந்த காலம் இன்று 1915ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலம் வரைக்கும் இஸ்லாமிய ஆட்சி இருந்த காலத்தில் இப்படியான கொலைகள், இரத்த களறிகள் அரங்கேற்றப்பட்ட வரலாறே கிடையாது. ஆங்காங்கே சில யுத்தங்கள் நடந்திருக்கும், ஆனால் இது மாதிரியான கொடுமைகள் கொடூரங்கள் நடந்திருக்கவே முடியாது, நடந்த வரலாறே இல்லை. இறுதியாக ஒரு பகுதியை பார்க்கிறோம். அருமையான இஸ்லாமிய உறவுகளே, அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்ற வரலாறு இருக்கிறது. நாங்கள் எல்லாம் அவர் அநியாயக்காரன் என்ற பகுதியை படிச்சிருக்கிறோம். அது போக இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. அவர்தான் இந்த நீண்ட பகுதியில இஸ்லாம், அதாவது இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், ஏன் இலங்கை வரைக்குமான சம்பந்தத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒரு பங்குதாரர். அது நீண்ட வரலாற்றில் இலங்கையிலிருந்து போன ஒரு கப்பல்ல அன்று இங்க முஸ்லீம்கள், அரேபியர்கள், முஸ்லீம்கள் அல்ல அரேபியர்கள் இலங்கையில் இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த இஸ்லாம் வந்த காலம் ஆட்சி ஓங்கி கொண்டு வருகிறது. இந்த நேரத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்தில் கப்பல்ல குறிச்ச அந்த அரபியர்களை திருப்பி அனுப்பின நேரம் அங்கே போய் சேரக்குள்ள இடையில இடமறிச்சு கப்பல் தாண்டு கப்பல்ல கடல் வழி கொள்ளைகளால் தாக்கப்பட்டு 2 பேர் மிஞ்சி ஒரு ஆள் போய் சொன்ன ஹஜ்ஜாஜிட்ட, ஹஜ்ஜாஜ் நான் கப்பலில் வந்தேன், ஒரு கடல் வழி சிந்து பகுதியாக வரக்குள்ள அந்த கள்ளர்கள் கப்பலுக்கு வந்து பெண்களை எல்லாம் கற்பழித்து கொண்டு குமித்தார்கள். ஒரு பெண் கத்தினா, வா ஹஜ்ஜாஜா, ஹஜ்ஜாஜ் என்னை காப்பாத்துங்கள் என்ற மாதிரி கத்தினா. அந்த சத்தத்தை கொண்டு வர தரத்தான் நான் வந்தேன் என்று சொன்ன உடனே அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னார், அன்தி லப்பைகி ஐயதுஹல் மர்ஆ, சொன்னார் நான் உங்களுக்கு பாதுகாப்பு தாரன்னுட்டு அன்று படை அனுப்பினார். நீண்ட வரலாறு தொடர். அந்த ஒரே ஒரு பெண்ணுக்காக அந்த படையெடுப்புடைய எடுப்பு தான் இந்த பாகிஸ்தான் முல்தான் வரைக்கும் சிந்து நதி கரையெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் கடந்து இஸ்லாம் வார்த்தைக்கு ஒரு பெண் கொலை செய்யப்படும் பொழுது வா ஹஜ்ஜாஜா என்று கூப்பிட்ட ஒரே ஒரு சொல்லுக்காக இவ்வளவு பிரமாண்டமான பகுதி இஸ்லாமிய நாடாக மாடும் வரைக்கும் அவருடைய சகோதரன் மகன் முஹம்மது பின் காசிம் அஸ்-ஸகஃபி என்பவர் தலைமை தாங்கினார். தலைமை தாங்கக்குள்ள அவருக்கு வயசு 17, அவர் மௌத்தாகக்குள்ள வயசு 24, கல்யாணம் முடிச்சு இருக்க இல்லை. அருமையான இஸ்லாமிய உறவுகளே, அதே மாதிரி ஒவ்வொரு இஸ்லாமிய உலகத்தில் பெண்களுக்கு அநியாயம் யாருமே சகித்தது கிடையாது. முஅத்தசிமுடைய வா முஅத்தசிமா என்ற நீண்ட வரலாறு, ஒரே ஒரு பெண்ணுக்காக வேண்டி அம்மூரியா அந்த ஊரையே யுத்தம் செய்து கையகப்படுத்தின நீண்ட வரலாறு. உலமாக்கள் தென்படுகிறார்கள், எல்லாருக்கும் வரலாறு தெரிஞ்சிருக்கும். எனவே இஸ்லாமிய உறவுகளே, இந்த நானும் நீங்களும் வாழக்கூடிய இந்த கால பகுதியில் நாகரிகம் வளர்ந்த காலம், படிப்பு வளர்ந்த காலம் என்றெல்லாம் சொல்ற இந்த காலத்தில் முழு உலகம் பார்த்து கொண்டிருக்கத்தக்க இந்த அநியாயம் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்றால் நாம் எந்த திசையில, எமது இஸ்லாமிய உலகம் எந்த திசையில சென்று கொண்டிருக்கிறது? எனவே எங்களை எல்லாருக்கும்
இன்றைக்கு தேவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வழிகாட்டல், அவர்களுடைய ஈமான். அந்த ஈமானிய பின்னணியை எனது வாழ்க்கையை எடுப்போம். வாழ்க்கையில் வல்ல அல்லாஹ் தாலா நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கிய தருவானாக, ஈமான வாழ்ற பாக்கிய தருவானாக. யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மானே, ஈமான வாழ தௌஃபீக் செய்வாயாக, இஹ்லாஸை தருவாயாக. ரப்பி ரஹ்மானே பொருந்தி கொள்வாயாக. யா அல்லாஹ் நாம் தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்கள் மன்னிப்பாயாக. ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ், பலஸ்தீன் எமது உறவுகள் யா அல்லாஹ் அல்லோலப்படுகிறார்கள் யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ், திசை இல்லாமல் தவிக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பி ரஹ்மான், இரக்கமுள்ளவனே கருணை உள்ளவனே யா அல்லாஹ், அவர்களுடைய வாழ்க்கையில் யா அல்லாஹ் விடுவை உண்டு பண்ணுவாயாக. வாழ்க்கையில் யா அல்லாஹ் விடுவை உண்டு பண்ணுவாயாக, நிம்மதியை உண்டு பண்ணுவாயாக. யா அல்லாஹ் நிலைமைகளை சீராக்குவாயாக. ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ், அந்த யூதர்களுடைய முயற்சிகளை எல்லாம் தவிடுபுடு ஆக்கி விடுவாயாக. ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ், அல் அக்ஸாவை மீட்டி தருவாயாக. ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ், உயிருள்ள இஸ்லாமிய சமூகத்தை உருவாக்குவாயாக. உன்னை சரியாக நம்பின யா அல்லாஹ் இஸ்லாமிய முன்னோடிகளை யா அல்லாஹ் எங்களுக்கு தருவாயாக. ரப்பி ரஹ்மானே முன்னோடிகளை யா சீர்படுத்துவாயாக. இஸ்லாமிய தலைமைத்துவங்களை யா அல்லாஹ் சீர்படுத்துவாயாக. ரப்பி ரஹ்மானே யா அல்லாஹ், உண்மையான ஈமான வாழ்ந்து உண்மையான ஈமான மௌத்தாக பாக்கியத்தை ரப்பி ரஹ்மானே நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.